Hi friends, welcome to Tattoo 18. இன்னைக்கு நாம ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டென்சில் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து ட்ரைபல் சன். இது வந்து ஒரு 1.5 இன்ச் இருக்கிற ஒரு டிசைன். வாங்க இதை நம்ம எப்படி வந்து ஸ்டென்சில் பண்றது அப்படின்றத காமிக்கிறேன். இதுதான் தெர்மல் கார்பன் பேப்பர். இந்த பேப்பரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்டென்சில் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டென்சில் பண்ணுறதுக்கு நீங்கள் பென் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பென்சில் யூஸ் பண்ணலாம், அப்படியும் இல்லைன்னா மெட்டல் ஸ்டைலஸ் அதை யூஸ் பண்ணலாம். முடிந்தது பாருங்கள். இப்படி நீங்கள் பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டென்சில் பிரிண்ட்ஸ் வந்திருக்கும். இதை நீங்கள் அப்படியே வந்து நம்ம பாடியில் ஸ்டிக் பண்ணலாம். இந்த ஸ்டென்சிலை இப்போ நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்கின்னில் வச்சுட்டு எப்படி ஸ்டிக் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் பேடு. ஓகே, இந்த ஸ்கின் பேடை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஹியூமன் ஸ்கின்னாக நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் ட்ராயிங் பண்ணுற வரைக்கும் நீங்கள் க்ளவுஸ் போடாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் எந்த நீங்கள் வேலை செய்கிறதா இருந்தாலும் டேட்டூவில் க்ளவுஸ் மஸ்ட் பி ஆன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஸ்கின் சர்ஃபேஸை ஷேவ் பண்ணிடணும். ஷேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு கில்லட் கார்டோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஷேவிங் பிளேடு ஒன்று வாங்கிடுங்க. இது வந்துட்டு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஸ்கின்னாக நினைக்காம ஒரு ஹியூமன் ஸ்கின்னாக நினச்சி இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஸ்டென்சில் ப்ராசஸை. ஸோ ஓகே, இதுதான் வந்துட்டு உங்களோட ஸ்டென்சிலை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ சைஸில் வேணும் அப்படின்ட்டு. நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இது 1.5 இன்ச்சஸ் சைஸ் தான். ஸோ இது எக்ஸ்ட்ரா ஒயிட் பேப்பர் இல்லாமல் நீங்கள் எக்ஸாக்டாக கரெக்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இதுதான் ஒரு ஹியூமன் ஸ்கின். நம்ம தோல் மேலே எந்த இடத்துல வேணும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கணும். சும்மா அவுட்டர் லைனு ஒரு டாட்ஸ் மாதிரி வச்சுக்கணும். கஸ்டமர் விஷ் இது அவங்க எந்த பிளேஸில் வேணுன்றாங்களோ நீங்கள் அந்த மாதிரி இந்த சர்க்கிள்குள்ளே வேணும். ஸோ இந்த பிளேஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஷேவ் பண்ணிவிடுங்க.
கம்பல்சரி நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ ஷேவிங் பிளேடு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். கஸ்டமர்ஸ் பிகம் சாட்டிஸ்ஃபைட். அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் ஸ்பிரிட் எடுத்துக்கோங்க. சும்மா கொஞ்சமாக எடுத்துட்டு அந்த சர்ஃபேஸை க்ளீன் பண்ணிடணும். இல்லை டிஷ்யூவில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் டேட்டு போடுற பிளேஸு நல்லா க்ளீனாக நீட்டாக வச்சுடுங்க. கொஞ்சம் கூட அதில் அந்த இடத்துல முடி இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு நெடில் வந்துட்டு பர்ஃபெக்டாக ரன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏஎன்டி ஆயின்மெண்ட் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா ரொம்ப ஜாஸ்தி ரப் பண்ணாதீங்க. லைட்டாக அந்த வெட் ஃபினிஷ் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்டென்சிலோட கார்பன் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஸ்டிக் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, அந்த டாட்ஸ்குள்ளே கரெக்டாக வர மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஸோ இப்போ எடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ ஸ்டென்சிலோட பிரிண்ட்டு ஸோ வந்துடுச்சு. இப்போது இதுதான் வந்துட்டு ஹியூமன் ஸ்கின் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டென்சில் பண்ணுங்கள். ஸோ ஸ்டென்சில் வந்தாச்சு. இதுக்கு மேலே நாம் டேட்டூ பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு மேலே நம்ம டேட்டூ எப்படி பண்ணுறதுன்றது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.